எஃப்ஜே, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும்போது பேசும்போது எல்லாம் பேசிக்கணும். எங்கிட்ட அப்படி பேசக்கூடாது. பெரிய லாடு மாதிரி பேசுகிற. ரொம்ப இந்த வாரம் டாஸ்க் விளையாடவே இல்லையே. அவங்க சமைக்க முடியும்னு சொல்றாங்க, அதுக்கு போய் பார்க்க முடியல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ கத்துறாங்க, அதுக்கு போய் பார்க்க முடியல. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கன்ஃபியூஸ் ஆறேன். இத பதில் எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க என்ன சொன்னீங்க நீங்க சாண்ட்ரா கிட்ட? ஜோலி முடிஞ்சு. அது பெரிய அடியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து உங்களுக்கு இந்த 3 ரோலுக்குள்ள உங்களுக்குள்ள இருந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்ப எதை எடுத்து யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. கோபி ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி அரவரா கேட்டீங்களா? அது என்ன கேளுங்க அரவரா. வார்டனா நீங்க வந்து எங்களை ப்ளீஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் தான். கேரக்டரா நீங்க போய் கத்தினீங்கன்னா அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தானே போகும். அப்ப அது கேரக்டராவும் ஃபெயில் ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். பிளஸ் நீங்க தலையா வர வேண்டாம், ஆனா பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தலையா தெரிஞ்சுக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வந்து சும்மா வாச்சா நின்னு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க உட்காந்து பேசி இப்படி எட்டி பாத்துட்டு இருந்தீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்க உட்காந்து பேசி இங்க உட்காந்து வியானாவோட பேசிட்டு அப்படி இப்படி எட்டி பாத்துட்டு இருந்தாரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க வீட்டு தலையா இத்தனை சம்பவங்களை நீங்க வந்திருக்கலான்னு. அத்தனை சம்பவங்களை நீங்க வரல. இப்ப இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எதுக்குண்ணா அங்க உட்காந்து பேசிட்டு நான் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன். நான் கேமரா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அங்க இருந்தா நான் அப்படியே பக்கத்துல உட்காந்து உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் உங்களுடைய தோரணையும் எதுவுமே உட்காரல, செட் ஆகல. நீங்க உட்காருங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்.